ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரீனோ 14 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோன் சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சுங்க. இந்தியாவில் ஜூலை 4 அப்போ லான்ச் ஆகுன்னு சொல்லி ஆஃபீஸில் அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த ஃபோனு ஓப்போ லவர்ஸ்க்கான ஒரு வெறித்தனமான ஃபோன் சொல்லாங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1200 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு 6.8 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால நல்லா பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குங்க. அதே போல் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்கறனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் சோனி ஐமேக்ஸ் 882 அப்படிங்கிற ஒரு சென்சாருங்க. ஒரு நல்ல சென்சார். இப்போ இருக்கிற மோஸ்ட்லி எல்லா ஃபோனுக்கும் இந்த சென்சார் தான் வருங்க. ஒரு நல்ல சென்சார்னு சொல்லாங்க. அடுத்து 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. 2.5x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 100x வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 50 எம்பிக்கான அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. 3 கேமரா கொடுக்குறாங்க. அதாவது பேக் சைடில் 4K வீடியோ 60 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னுறாங்க. நம்மளுக்கு சோனி சென்சாருங்காட்டி நல்ல இமேஜை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே சேக்காகாமல் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒரு நல்ல வரவேற்கத்தக்கதாங்க. அடுத்து ஃப்ரண்ட்லேயும் 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது சோனி சென்சார்னு சொல்லிக்கிறாங்க. அது 4K வீடியோ 60 எபிஸில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஓப்போவில் இந்த சீரிஸ் எப்பவுமே கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் இந்த சீரீஸ்லேயும் இந்த ஃபோனுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறாங்க. 6200 mAh பேட்டரிங்க. நல்லா மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. அப்புறம் 50 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6200 mAh பேட்டரிங்காட்டி நம்மளுக்கு ஒரு நாள் 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அடுத்தது நம்மளுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜுக்குனால கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது பார்க்குற போது. ஓகேங்களா? அடுத்து 12GB ரேம் வேரியன்ட் இருக்குது. விர்ச்சுவல் 12GB பண்ணிக்கலாங்கிறாங்க. 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குது. UFS 3.1 LPDDR5X ரேம் இருக்குது. அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அதே போல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பீடும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா? இதோட ப்ராசஸ் அதே போல் MediaTek Dimensity 8450 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் லெவலில் வரப்போனால இது ஒரு எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். அடுத்து 7.5mm திக்னஸ் ஸ்லிமான ஃபோன் தாங்க. என்ன தான் ஒரு 6000 mAh பேட்டரி இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஒரு ஸ்லிமாகவே ஃபோன் வச்சுருப்பாங்க. அதே போல் IP68க்கான வாட்டர் ஸ்டென்ட் இருக்குது. அதனால் வந்து மழைத்துளிகள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம 30 நிமிஷத்து வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருதுங்க. 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்படி தரந்துருக்காங்க. அடுத்தது 5G சப்போர்ட் இருக்குது. IR பிளஸ்டர் NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. வித் AI சப்போர்ட்டும் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்துலாங்க. கேமரா சும்மா தாறுமாறாக இருக்குது. பேட்டரி ஹெல்த்து நல்லா இருக்குது. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே சொல்லாங்க. MediaTek ப்ராசஸும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் கொடுத்துறாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி ஒரு 37,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஒரு கேமராவுக்கு அதே போல் எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்கிறதுனால ஒரு 37,000க்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைனாவில் இந்த ரேஸில் தான் இருக்குது. அதனால் இந்த ப்ரைஸுக்கு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. ஓப்போ லவர்க்கான ஒரு வெறித்தனமான ஃபோன் சொல்லாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.